ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த் டிப்ஸ் தான். ஒரு பூசணிக்காய் ஜூஸ் போட போகிறோம். இதில் நிறைய நம்மளுக்கு டீடாக்சைட் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எடுக்கிற சக்தி இருக்குது. பிபி ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி போடலாம் நம்ம பார்ப்போம். இப்போது இதுக்கு தோல் நீக்கிட்டு இந்த விதையை எடுத்துக்கலாம். பூசணிக்காய் தோல் சீவி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அந்த ஒரு நெல்லிக்காய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் புதினா, கொத்தமல்லி, மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு இதை மிக்சியில் அரைச்சி ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம். நம்ம புதினா, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் போட்டேன், இஞ்சி, நெல்லிக்காய் இதை போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்ம பூசணி ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஏன் இது இந்த கலரில் இருக்குன்னா, நம்ம புதினா, கொத்தமல்லி, நெல்லிக்காயெல்லாம் போட்டோம்ல, அதனால இந்த கலரில் இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு லெமன் ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டு ஃபைனலாக நம்மளுக்கு நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால இந்த கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இதில் ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் 4 சொட்டு லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நீங்களே கூட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை குடிங்க. கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு நான் இந்த ஜூஸ் போட்டு நான் குடிச்சிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.